ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும். நீங்கள் நல்லது பண்ணுவீங்க, கெட்ட பேர் வாங்குவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க தெரியாமல் கொஞ்சம் தடுமாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சிக்கலாக டஃப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 2 இடத்துக்கு மாறுறாருங்க. ஆரம்ப பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த மாதம் 2மே சேர்ந்து வேலை செய்யும். கொஞ்சம் குழப்பம், மன உளைச்சல், பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வரக்கூடிய ஒரு அந்த டைம் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தில் கவனமாக இருங்க. ஏன்னா புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. செவ்வாயோட வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்தி கொண்டான கிரகம், அறிவு கொண்டான கிரகம்.